திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மாணிக்க வாசகர் திருவாதவூரார். நம்மளுடைய அருமையான 8ஆம் திருமுறையை கொடுத்தவர், திருவாசகம் என்னும் தேனை நம்மளுக்கு பருக கொடுத்தவர். இவருடைய பாடல்களை எல்லாம் நம்ம பாடும்போது நம்ம நாக்கில் அப்படியே தேன் ஊறும். நம்ம பேசும்போது அந்த வார்த்தைகள்லாம் பாடும்போதே அப்படியே நமக்கு அப்படியே அந்த எச்சில் ஊறுறதை நீங்கள் கவனிக்கலாம். அப்படி ஒரு பாடலில் நாக்கு வறட்சியே ஆகாது. மற்ற பாடல்கள்லாம் பாடினோம்னா நாக்கு வறட்சி ஆகும். இந்த திருவாசகத்தை பாடும்போது மட்டும் அப்படியே நம்மளுக்கு அப்படி சொல்லும்போதே தேன் ஊறும். அதனால தான் பழகுது. அனுபவித்து தேனுன்னு வச்சுட்டாரு சிவபெருமான், கைப்பட எழுதினார் இல்லையா. அதுக்கு எப்படி இதுக்கு பேர் இடுறதுன்னு திருவாசகம்னு இட்டுட்டார். அருமையான சொற்களை புகுத்தி அருமையான பாடல்களை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு மணிவாசக பெருமான். அதுவும் அப்படி இறைவனை அதுபோல் யாரும் காதலிச்சிருக்க மாட்டாங்க. என் அம்மா கூட அப்பாவை கொஞ்சமாக தான் காதலிச்சிருப்பாங்களோ என்னமோ. இவர் பெண்ணாகவும் இறைவனை ஆணாகவும் அப்படியே அன்பு மழை பொழிஞ்சி நாதா நாதா நாதான்னு எல்லாரும் கல்யாணம் பண்ண பொண்ணை கூட்டிகிட்டு போவாங்க. என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டியே, நீயா வந்த, எனக்கு அருள் பாலிச்சே, எனக்கு திருவடியை தலையில் சூட்டினேன், குதிரை வாங்க போன அவரை அங்கேருந்து ஈர்த்து ஆட்கொண்டார். அவர் தான் சொல்லுவார், என்னை ஈர்த்து ஆண்டு கொண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேருந்து அப்படி வசியம் பண்ணிட்டார். அங்கேருந்து ஞான போதகத்தோடு வந்து மாணிக்க வாசகர் கொண்டு தான் மேலேருந்து ஞான போதகம், அதாவது சிவ ஆகம புத்தகங்கள், அந்த புத்தகத்தோட சிவஞான போத புத்தகத்தோடு வந்து மாணிக்க வாசகருக்கு அருள் பாலிச்சார், திருவடியை சூட்டினார். அங்கே குதிரை வாங்க போன இடத்துல என்னடா கூட்டமாக இருக்குதுன்னுட்டு போனால் ஒரு வயசானவர் அங்கே இருந்துக்கிட்டு எல்லாருக்கும் பேசுகிறத பார்த்துட்டு இவர் போகிறாரு. இவருக்கு திருவடி தீட்சை கொடுக்குறாரு. அதை தான் சொல்லுவார், ஈர்த்து என்ன ஆண்டு கொண்டையே, இப்போ ஏன் நான் கூப்பிட்ட நேரத்துக்கு வரமாட்டேன், என்னை ஏன் கூப்பிட்டுக்கின்னு போக மாட்டேன், எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல அப்படின்ட்டு கதறி கதறி அழுதே அடியை அடைந்தார் மாணிக்க வாசக பெருமான். ஒரு நிமிஷம் கூட உன்னை பார்த்த பிறகு நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு அழுதே அடியை அடைந்தார். அவ்வளோ ஒரு பெருமை வாய்ந்தவர். இந்த பாடல்கள் எல்லாம் பாடும்போது தேவாரத்தை பாடினா வீட்டுக்கு தேவையான உப்பு மிளகா புளி நமக்கு இருக்கிற நோய் நொடியெல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி எல்லா வசதி வாய்ப்புகளும் வரும். ஆனால் கடை விரித்தேன் வாங்குவார் இல்லைன்ற மாதிரி பொருளை எல்லாம் வாங்குறாங்க. நான் என்னை யாரும் வாங்க மாட்டாங்களே, சிவம் வேணும்னு யாருன்னா கேட்குறாங்களா, அதை கேட்டவரும் மாணிக்க வாசக பெருமான் ஒருத்தர் தான். எனக்கு வேறு எதுவும் வேணாம், நீங்கள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் விட்டு எனக்கு சிவம் மட்டுமே வேணும்ன்றதுனால திருவாசகம் என்னும் தேனை அருளி செய்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இதை பருகி மாணிக்க வாசகருடைய பெருமையும் தெரிஞ்சுக்கின்னு பாடுங்க. உங்களுக்கு ஒரு குறையும் நேராது. ஏன்னா வாழுங்காலத்துக்கும் போகுங்காலத்துக்கும் திருவாசகம் என்னும் தேன் நம்மளுக்கு, தேனில் விழுந்த ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன், தேன் தானும் கெடாது, அதுக்குள்ளே விழுந்த பொருளையும் கெடவிடாது. இந்த திருவாசகம் என்னும் தேன் நம்ம மனம் வழியாக நம்ம வாய் வழியாக உள்ளே போச்சுன்னா நம்ம ஆத்மா சுத்தி அடையும். இப்போ அவரு கொடுத்துருக்க ஒரு சின்ன விளக்கத்தை நம்ம பார்ப்போம். கொஞ்சமாக தான் கொடுத்துருக்காரு. இந்த விளையாட்டு எப்படின்னு கொடுத்துருக்காரு பாருங்கள். பிரபஞ்ச சுத்தி ஆன்மாக்களை சுத்திகரித்தல், நம்மளுடைய ஆன்மாவை சுத்தப்படுத்துறது. அத்தன் கருணை ஆறாமை மிகுதல், அவருடைய கருணை நம்மளுக்கு பெரிய அளவில் கிடைக்கணும்னு. நிற்பன இயங்குவன நெல்லாது வேறாதல் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது
இதை சொல்லுவாங்க. அவர் நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அப்படின்னு இல்லையா? அந்த மாதிரி நிற்பன இயங்குவன நில்லாது வேறாதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மகளிர் இந்த பாட்டை பாடும்போது ஒருவர் தோலை ஒருத்தர் தொட்டு விளையாடணும், நோக்கி விளையாடணும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்காரு. அருமையாக தலைப்பு. இந்த பாடல் 15 திரு தோல் நோக்கம். மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகம் என்னும் தேன் திருத்தில்லையில் அருளியது 4 அடி தரவு கொச்சக்கலிப்பா. திருச்சிற்றம்பலம். புத்தாரும் பொய்கை புனலிதுவே என கருதி போய்தேர் முகக்க ஊரும் பேதை குணம் ஆகாமே தீர்த்தாய் திகழ் தில்லை அம்பலத்தே திருநடம் செய் கூத்தாவும் சேவடி கூடும் வண்ணம் தோல் நோக்கம் என்றும் பிறந்திறந்து ஆழாமே ஆண்டு கொண்டான் கன்றால் விளவு எறிந்தான் பிரமன் காண்பறிய குன்றாத சீர்த்தில்லை அம்பலவன் குணம் பரவி துன்று ஆர்குழலி நீர் தோல் நோக்கம் ஆடாமோ பொருள் பற்றி செய்கின்ற பூசணைகள் போல் விளங்க செருப்புற்ற சீரடி வாய்க்கலசம் ஊனமுதம் விருப்புற்று வேடனார் சேடேறியமை குளிர்ந்தங்கு அருள் பெற்று நின்றவா தோல் நோக்கம் ஆடாமோ கல் போலும் நெஞ்சம் கசிந்துருக கருணையினால் நிற்பானை போல என் நெஞ்சினுள்ளே புகுந்தருளி நல்பால் படுத்து என்னை நாடறிய தானிங்கன் சொல்பாலது ஆனவா தோல் நோக்கம் ஆடாமோ நிலம் நீர் நெருப்பு உயிர் நீள் விசும்பு நில பகலோன் நிலம் நீர் நெருப்பு உயிர் நீள் விசும்பு நிலா பகலோன் புலம் ஆய மைந்தனோடு என் வகையாய் புணர்ந்து நின்றான் உலகு ஏழ் என திசை 10 எனதான் ஒருவனுமே பல ஆகி நின்றவா தோல் நோக்கம் ஆடாமோ புத்தன் முதல் ஆய புல் அறிவின் பல் சமயம் தத்தம் மதங்களில் தட்டுளப்பு பட்டு நிற்க சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் கருணையினால் தோல் நோக்கம் ஆடாமோ இது இல்லை மாணி சிவகருமம் சிதைத்தானை இது இல்லை மாணி சிவகருமம் சிதைத்தானை சாதியும் வேதியன் தாதை தனைத்தால் இரண்டும் சேதிப்ப ஈசன் திருவருளால் தேவர் தொழ பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம் மனம் அழிந்தோம் மதிமறந்தோம் மங்கை நல்வீர் வனம் தொழும் தென்னன் வார்கழலே நினைந்தழியோம் ஆனந்த கூத்தன் அருள் பெறில் நாம் அவ்வண்ணமே ஆனந்தமாகி நின்று ஆடாமோ தோல் நோக்கம் என்னுடை மூவர் இரக்கதர்கள் என்னுடை மூவர் இரக்கதர்கள் எரி பிழைத்து கண்ணூதல் எந்தை கடைத்தலை முன் நின்றதன் பின் எண்ணிலி இந்திரர் எத்தனையோ பிரம்மர்களும் மண்மீசை மால்பலர் மாண்டனர் கான் தோல் நோக்கம் பங்கயம் 1000 பூவினில் ஓர் பூக்குறைய தம் கண் இடந்து அரண் சேவடி மேல் சாத்தலுமே சங்கரன் எம்பீரான் சக்கரம்மார் கருளிய 6
எங்கும் பரவி நாம் தோல் நோக்கம் ஆடாமோ காமன் உடல் உயிர் காலன் பல்காய் கதிரோன் நாமகள் நாசி சிரம்பிரமன் கரம் எரியை சோமன் கலை தலை தக்கனையும் எச்சனையும் தூய்மைகள் செய்தவா தோல் நோக்கம் ஆடாமோ பிரமன் அரி என்று இருவரும் தம் பேதமையால் பரமன் யாம் பரம் என்று அவர்கள் பாதை பொடுங்க அரணார் அழல் உரு ஆய் அங்கே அளவிருந்து பரம் ஆகி நின்றவா தோல் நோக்கம் ஆடாமோ ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கு இறைத்தேன் பரம்பனை பணியாதே ஊழி முதல் சிந்தாத நல்மணி வந்து என் பிறவி தாழை பறித்தவா தோல் நோக்கம் ஆடாமோ உரைமாண்ட உள் ஒளி உத்தமன் வந்து உளம் புகழும் கரைமாண்ட காம பேரும் கடலை கடத்தலுமே இறைமாண்ட இந்திரிய பறவை ஈரிந்து ஓட துறைமாண்டவா பாடி தோல் நோக்கம் ஆடாமோ இறைமாண்ட இந்திரிய பறவை ஈரிந்தோட துறைமாண்டவா பாடி தோல் நோக்கம் ஆடாமோ. இந்த பாடலில் அருமையான நிறைய விளக்கத்தை கொடுத்துருக்காரு மாணிக்கவாசகர். அவர் எந்த ஒரு விளக்கமும் சொல்லலை. நீங்கள் பாடி ஒவ்வொருத்தரும் பாடி 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 புரிஞ்சுக்குங்க. எல்லாரும் வந்து அவர் சிவபெருமான் நடராஜர்கிட்ட இன்னத்து நன்னு நீங்கள் வந்துருங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாரு. அப்போ எல்லாரும் ஓடியாராங்க, மாணிக்க வாசகர் போகிறாராமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடியாராங்க. அப்போ வந்து ஏங்க நீங்கள் எழுதின இந்த பாடலுக்கு என்ன விளக்கம்னு சொல்லவே இல்லைங்களேங்க, நீங்களே படித்து புரிஞ்சுக்குங்க, அதுதான் விளக்கம் அப்படின்னு சொல்லி நடராஜரை காமிச்சு அவருடைய திருவடியில் போய் சேர்ந்துட்டார். அந்த நடராஜர் தான் இதனுடைய விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் படிக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் நல்லா உணர்த்துவார். அவங்க என்னெல்லாம் அந்த நாளில் அவங்களுக்கு என்ன செய்தியெல்லாம் தெரிஞ்சுதோ அதையெல்லாம் இதில் பதிச்சுட்டு போயிருக்காங்க. மனம் அழிந்தோம் மதி மறந்தோம் மங்கை நல்லீர் வானம் தொழும் தென்னன் வார்கழலே மானம் அழிந்தோம் மதி மறந்தோம் மங்கை நல்லீர் வானம் தொழும் தென்னன் வார்கழலே நினைந்து அடியோம் ஆனந்த கூத்தன் அருள் பெறில் நாம் அவ்வண்ணமே ஆனந்தமாகி நின்று ஆடாமோ. அவனுடைய திருவருள் கிடைச்சா நாம் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இந்த தோல் நோக்கம்ன்ற கும்மி அடித்து பாடுறதோ தோலை தொட்டுக்குன்னு நம்ம கோலாட்டம் ஆடுறதோ இதெல்லாம் அந்த பாடலில் விவரிக்கிறார். என் உடை மூவர் ராக்கதர்கள் எரி பிழைத்து, ஏன்னா நான் இந்த பாடல்களை அதில் ஒரு சின்ன இது கூட விடக்கூடாதுன்னு பாடுறதுனால ஒரு சிலதெல்லாம் தவறி வரும். ஆகையினால ஏன்னா தன் மண் அப்படின்னு இருக்கிறதெல்லாம் விடக்கூடாதுன்னு நான் பாடுறேன். இப்போ நான் பாடணும்னு போனேன்னா அதெல்லாம் வந்து உள்ளே அடங்கிடும். உங்களுக்கு வேகமாக நான் பாடுறதில் அது வந்து புரியாது. ஆகையினால இதில் இருக்கிறத அப்படியே பங்கயம் ஆயிரம் பூவினில் ஓர் பூக்குறைய அப்படின்றத அப்படியே சுத்தமாக எடுத்து வந்து உங்களுக்கு சேர்க்குறேன். நீங்கள் ஒரு முறைக்கு 4 முறை கேட்டால் உங்களுக்கு மனப்பாடம். பங்கயமாயிரம் பூவினுள் ஓர் பூக்குறைய, இதில் எதுவும் தவறு நடந்தால் தெரியாது. நம்ம படித்து காட்டுறதுல தான் சுத்தமாக இருக்கிறதுனால எந்த இதுவும் வராமல் நம்ம கேட்குறதுக்கு எப்படி எந்த இடத்துல என்ன நடக்குதுன்றது தெரியும். ஆகையினால இதில் என்ன சொல்கிறார் பாருங்கள். எத்தனையோ பிரம்மாக்கள் எத்தனையோ திருமால்கள் அவ்வளோ பேரும் மாண்டார்கள். அது எல்லாம் இந்த பாடல் வரியில் நம்மளுக்கு சொல்கிறார். சிவபெருமான் ஒருத்தர் தான் நிலையானவர் அப்படின்னு. என்னுடை மூவர் ராக்கதர்கள் எரி பிழைத்து கண்ணுதல் எந்தை கடை தலை முன் நின்றதன் பின் எண்ணிலி இந்திரர், எத்தனையோ தேவர்கள், இந்திரன் எத்தனையோ பேர், எத்தனையோ பிரம்மர்கள்
மண்மிசை மால் பெருமாள் திருமால் எத்தனையோ பேர், பல மாண்டார்கான் தோல் நோக்கம். இந்த விளையாட்டில் நம்மளுக்கு கல்வி அறிவியோ நமக்கு புகுத்துறாங்க. எவ்வளோ பேர் எல்லாம் வருவாங்க, இருப்பாங்க, போயிடுவாங்க. ஆனால் சிவபெருமான் மட்டும்தான் நிலையான நமக்கு இறைவன். அதை நம்மளுக்கு அறிமுகப்படுத்துகிறார். இப்படியெல்லாம் நீங்கள் கண்டபடி மனசை அலைய விடாதீங்க. என்றும் பரம்பொருள் ஒன்று தான், சிவபெருமான் ஒருத்தர் தான், இறை ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறத நம்மளுக்கு நான் சொல்கிறார். நீங்கள் எதை வேணால் கும்பிடுங்க, யாரை வேணால் கும்பிடுங்க, நிலையாக கும்பிடுங்க, நிலையாக கும்பிடுங்க. அந்த கும்பிட்றதுல உண்மையான அன்பும் பக்தியும் இருக்கணும். அப்புறம் நம்மளுக்கு அந்த சிவத்தை வெளிப்படுத்திடுவார். நம்ம எதை ஒன்று செய்கிறோமோ அதை திருப்தியாக செய்யணும். செய்தோம்னா நமக்குள்ளே இருக்கிற சிவம் நம்மளுக்கு காட்சி தர. அப்போ பங்கயம் 1000 பூவினில் ஓர் பூக்குறைய, இந்த சக்கரத்தை வாங்கிறதுக்காக மகாவிஷ்ணு சிவபெருமான் கிட்ட இருக்கிற சக்கரத்தை வாங்கிறதுக்காக அந்த பூஜை பண்ணுவார். 1008 பூக்களை கொண்டு பூஜை பண்ணுவார். அப்போ சிவபெருமான் சோதிச்சிடுவார், ஒரு பூவை குறைய வச்சிடுவார். அந்த பூஜையிலேருந்து எழுந்து போயிட்டால் பூஜை நிறைவேறாமல் போயிடும். அப்போ ஃபஸ்ட்லேருந்து பண்ணால் திருப்பி லேட் ஆகும் இல்லையா? அந்த பங்கயம் 1000 பூவில் ஓர் பூ குறைய தம் கண் இடந்து அரண் சேவடி மேல் சாத்தலுமே. 2 வரியில் முடிச்சிட்டார் பாருங்க. அந்த சக்கரத்தை வாங்கிறதுக்கு, சுதர்சன சக்கரத்தை வாங்கிறதுக்கு அவர் பூஜை பண்ணுறாரு, மகாவிஷ்ணு பூஜை பண்ணுறாரு. அதில் ஒரு பூ குறைஞ்ச உடனே, பூ தானே குறைஞ்சிது, பரவாயில்ல, என்னுடைய கண்ணே எனக்கு மலர்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து உங்களுக்கு சாத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மலர். அதனால தான் அவருக்கு கண்ணபிரான்னு அவருக்கு பேர், அழகு. கண்மலரை எடுத்து சாத்துறாரு. அதுக்கு தான் கண்ணுக்கு மலர்னு பேர். சங்கரன் எம்பிரான் சக்கரம் மார்க்கு அருளிய 6 எங்கும் பரவி நாம் தோல் நோக்கம் ஆடாமோ. அவருக்கு சக்கரம் இந்த பெருமையை சொல்லி பாடுறாரு. ஒவ்வொன்றும் அந்த பாடல்களில் நம்மளுக்கு, இந்த பாடல்களில் இருக்கிறத மட்டும்தான் நமக்கு, வேறு ஒன்றும் எனக்கு அவ்வளோவா தெரியாதுங்க. ஒவ்வொரு அருமையான விளக்கத்தை நிறைய கொடுத்துருக்காரு. இதெல்லாம் சொல்லிக்கினே போனோம்னா நிறைய போகும். ஒவ்வொன்றையும் பாடி கேட்டு, ஏன்னா திருவாசகத்தை ஈடு இணையாக எதுவுமே சொல்ல முடியாது. திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருக மாட்டாங்களாம். அப்போனா பார்த்துக்குங்க எவ்வளோ பெருமை வாய்ந்ததுன்னு நாம் சொல்ல வேண்டியதில்லை, அவர் சொல்லி வச்சுட்டு போயிருக்கார். அந்த ஒரு வாசகத்தை சொன்னாலே போகிறோம், அவர் இறைவன் ஓடி வந்து நம்மளுக்கு அருள் பாலிப்பாருன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பாடுங்க. இது எல்லாம் இப்போ நான் வயசாகிடுச்சு, அதெல்லாம் பாடி வச்சுக்குங்க. இது நம்மளுக்கு டெபாசிட்டு. நாளைக்கு செலவு போகணுன்னு இன்றைக்கி நம்ம ₹1 சம்பாதிக்கிறோம் இல்லையா? அது மாதிரி தான் நாளைக்கு நாம் போகும்போது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த திருவாசகத்தை பாடிக்கினே போனால் அங்கே இருக்கிற கைலாயத்தை காத்துக்கிட்டு இருக்கு செக்யூரிட்டிலாம், அதாவது துவார பாலகர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? இந்த திருவாசகத்தை பாடிக்கின்னு போனால் எங்கன்னா தடுப்பாங்களா? தடுக்க மாட்டாங்க. அவங்களும் அதை கேட்டு மயங்கி நின்று கதவை திறந்து விட்டுருவாங்க. இறைவன் திருவடியை நாம் நேராக சென்று அடையலாம். அவ்வளோ தகுதி இருக்குதான்லாம் கேட்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்யணும். தான தர்மங்கள் செய்யுங்க, பாடுங்க, படிங்க, இறைவனுடைய சிந்தனையில் இருங்க. வேறு ஒன்றும் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இறைவனையே நினச்சிக்கிட்டு இருந்தால் அவருக்கு நாம் நம்ம வேலையை விட்டுட்டு செய்ய சொல்ல, நம்ம வேலைகளோடு சிவபெருமானுடைய திருவடியை நினச்சி சிந்தித்தோம்னா நம்மளுக்கு துணை செய்ய ஓடி வருவார். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.